மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு தரமான மாற்றத்தை கொடுத்திருக்காரு விஜய். அது என்ன மாற்றம்னா, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக பெரிய வரலாறுலாம் சொல்ல போறது இல்ல. இந்த ஜூன் மாசம் ஆரம்பிச்சு 4 நாள்ல மட்டும் நடந்த கொடூரங்களை பார்க்கலாம் வாங்க. சென்னை வேளச்சேரியில மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ண 15 வயசு சிறுவன் உட்பட 3 வட மாநிலத்தவரும் சேர்ந்து பாலியல் தொல்லைய கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராசிபுரம் பகுதியில தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்த ஒரு 10 வயசு சிறுமிக்கு மிட்டாய் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் பாலியல் தொல்லைய கொடுத்திருக்காரு கூலி தொழிலாளி மணிகண்டன். அடுத்த பாலியல் சம்பவம் ஆலத்தூர் தாலுகா பாடலூர் பக்கத்துல ஒரு சிறுமி கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. அடுத்ததா திருச்சி மாநகர் கீழ்ப்புலிவார் ரோடு பகுதியில சாலையில நடந்து போயிட்டு இருந்த 17 வயசு இளம் பெண்ண கார்ல கடத்திட்டு போய் அவங்களுக்கு மதுபானத்தை கொடுத்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இது மட்டுமா, சென்னையில மீஷோ டெலிவரிக்கு வந்த பையன் பொருளை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அந்த பெண் கிட்ட பாலியல் சீண்டலை பண்ணிருக்கான். அடுத்த சம்பவம் திருநெல்வேலியில போக்சோ வழக்குல கைதானவர் தான் முத்து. இவர் ஜாமீன்ல வெளியே வந்து 8 வயசு சிறுமிக்கு மறுபடியும் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அடுத்த சம்பவம் சென்னையில செங்குன்றத்துல நடந்திருக்கு. 8 வயசு பெண் குழந்தை அங்க ரோட்ல விளையாடிட்டு இருந்திருக்கு. அந்த வழியா போன லாரி ஓட்டுநர் அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லையை கொடுத்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சிய அந்த இடத்துல ஏற்படுத்திருக்கு. அடுத்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நாமக்கல் குமாரபாளையத்துல நடந்திருக்கு. 3 வயசான பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லைய கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லைய கொடுத்த அந்த முதியவரை கைது பண்ணணும் அப்படின்னு மக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் கூட பண்ணிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சம்பவம் சென்னை மெரினா கடற்கரையில நடந்திருக்கு. 6 வயசு பெண் குழந்தை குதிரை ஏற்றத்துக்கு போயிருக்காங்க. குதிரை ஏறும் போது அந்த குழந்தை கிட்ட பாலியல் சீண்டலை பண்ணிருக்காரு குதிரை ஓட்டி. சோ இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எத்தனை கேசஸ் பதிவாகுது அப்படின்ற அளவுக்கு தான் பெண்களோட பாதுகாப்பும் குழந்தைங்களோட பாதுகாப்பும் இந்த ஆட்சியில இருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்ல முடியாத கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அண்ணாவோட சிரிப்பை பாருங்க, அவரோட அழக பாருங்க, அவரோட ஸ்டைல பாருங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாயில நல்லா வந்துரும் நான் என்ன அப்படின்னு கீழ்த்தரமா வசனம் பேசி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு ரீல் சிஎம். தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்படி மக்களோட துயர சக்தியா இருக்கீங்க. எப்போதான் நல்ல மாற்றத்தை கொடுக்க போறீங்க சிஎம் அங்கிள்?